அற்புதமாக சச்சங்க நிகழ்வில் ஞான நிலையை மட்டுமே உரைக்கின்ற ஏற்றம் கொண்ட உயர் ஆன்மீக தத்துவத்தை விளக்குகின்ற அற்புத நிலை கொண்ட விழாவிலே வந்து கலந்து கொண்ட சீடரே, அற்புதமாய் திருமுருகப் பெருமானுடைய பச்சை வண்ண உடையோடு வந்து நிற்கின்ற உமக்கு இங்கு அமர்ந்து அருள்வாளிக்கின்ற திருமுருகப் பெருமானுடைய அருளாசிகளை வழங்கி மகிழ்கின்றோம். கண்ணீர் விட வேண்டாம், நீர் அவனிடம் வினவும். நீர் உண்மையில் உமது சந்ததியர் உம்முடைய மூதாதையர் எல்லாம் எத்தகைய நாளில் இருந்து இத்தகைய நிலையை வழிபட்டு வருகின்றீர்கள் என்று நீர் வினவி பாரும். விடை வந்தால் என்னிடம் வந்து கூறும் என்று கூறும். எது எது உண்மை, எது உண்மை, எது உண்மை? மதம் என்ற ஒன்றே ஞானத்தில் இல்லை என்று கூறுகின்றோம். மதம் என்ற பெயரே அகராதியில் கிடையாது, ஞான அகராதியில் கிடையாது, இறை அகராதியில் மதம் என்ற வார்த்தையை சொல்லே இல்லை என்று கூறுகின்றோம். மதம் எங்கிருக்கின்றது? அதை பிடித்திருக்கின்ற மனிதனுக்குள் தான் இருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஒரு நிலைக்கு மேல் சென்றவனுக்கு கீழ் இருக்கின்ற ஒரு நிலையும் கண்களுக்கு தெரியாது, இறைவனை தவிர என்று அகத்தியம் அவையெல்லாம் பிழைப்புக்காக, இகலோக பிழைப்புக்காக வருகின்ற ஏற்ற இறக்க நிகழ்வுகளே தவிர நீர் கூறும் யாம் வினவியவாறு நீங்கள் அத்துணை சேவைகள் செய்கின்றீர்கள் அல்லவா? எங்களிடம் சேவை செய்பவர்கள் இருக்கின்றார்கள். உண்மையில் எதையும் எதிர்பார்க்காது சேவைகள் செய்பவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறும். எதையுமே எதிர்பாராது, பிரதிபலன் பாராது, அது சேவை அல்ல, தர்மமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு சான்று பிரபஞ்ச மகா அகத்திய மாலை சித்த சபை என்று இறையாளர்கள் மத வார்த்தையே வழிபாட்டு வேறுபாட்டு வார்த்தையை அகத்தியன் உரைக்க மாட்டோம் கலியுகத்தில் என்று கூறுகின்றோம். எத்தகைய வழிபாட்டு நிலை கொண்ட வார்த்தையும் அகத்தியன் உரைக்க மாட்டோம். அந்நிலைகளுக்கெல்லாம் மேலானதுதான் ஒரு இறைஞான தத்துவம் என்று கூறுகின்றோம். நிறம் தேவையில்லை, சாயங்கள் தேவையில்லை, வழிபாட்டு முறைகள் தேவையில்லை, ஒற்றை சொல். அவனிடம் வினவும், உம்மிடம் வினவியவிடம், உனது மத நூல், உன்னுடைய இறை நூல் என்ன சொல்கின்றது என்று கேட்டுப்பார். என்ன சொல்கின்றது என்று கேட்டுப்பார். கீதையில் என்ன சொல்கின்றது? மற்ற அனைத்து மத நூல்களும், மதம் என்ற வார்த்தை அகத்தியன் பயன்படுத்துவது சாக்கடை இருந்த பொழுதும் உரைக்கின்றன. அத்தகைய இறை நூல்கள் எல்லாம் கூறுகின்ற ஒற்றை வார்த்தை, அன்பு என்ற ஒற்றை வார்த்தையை தான் சுற்றி சுற்றி கூறியிருப்பார்கள். அடுத்தவனிடம் இதை போல் கேட்டு அவனை துன்புறுத்து மனதை என்றா அதில் கூறியிருக்கின்றார்கள் என்று கேட்கின்றோம். போகிற போக்கில் செய்துவிட்டு செல்வது தர்மம். அத்தகைய தர்மத்தை உலகில் நிலைநிறுத்துகின்ற ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். எத்தகைய பிரதிபலனும் பாராது இத்தகைய நிலையில் இருந்தென்று நீர் கூறும். நாம் கூறுகின்றோம், வாதம் விதண்டாவாதம் இது எல்லாம் ஒரு இறைநிலை உயர்நிலை கொண்ட ஞானத்திற்கு அதற்கும் சம்பந்தமில்லை என்று அகத்தியம் உரைக்கின்றோம். அவ்வாறு வாக்குவாதம் செய்கின்றவனிடம் இறை பற்றிய உயர் சிந்தனை அல்ல, அவன் ஞானி அல்ல, அவன் ஒரு பக்தன் அல்ல, அவன் ஒரு இறை நிலையில் உயர்ந்தவன் அல்ல, ஒரு ஞானியே அல்ல என்று அகத்தியம் உரைக்கின்றோம். அதை யாம் கூற மாட்டோம், கலியுகத்தில் இருக்கும் மானிடன் தான் கூற வேண்டும். உயர்நிலை கொண்ட இறை தத்துவத்தை உலகோருக்கு பறைசாற்றுகின்ற அற்புதமான தத்துவ நூல்கள் எத்துணை படைத்திருக்கின்றார்கள். நீர் கூறிப்பாரும். அந்த நூல்களுக்கு ஒரு நூல் அருகில் வருமா? அவனுடைய உரை நூல், அவன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை என்று கூறுகின்றார்.